தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய அடுத்த எபிசோடுக்கான ப்ரோமோ. லாஸ்ட் எபிசோடு எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் என்ன நடந்தது அப்படின்றத ஷார்ட்டாக சொல்கிறேன். எபிசோடை பொறுத்த வரைக்கும் ட்ரெஸ் எடுக்கலான்னு ஜவுளி கடைக்கு ரேவதி போகிறாங்க. அங்கே ட்ரையல் ரூமில் கேமரா இருக்கிறத பார்த்துட்டு அந்த கேமராவை யார் வச்சுருப்பா அப்படின்றதையும் ரேவதி கண்டுபிடிச்சி இங்கே போலீஸையும் வர வச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, ரேவதி ரோகிணி 2 பேரும் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் வேறு எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததும் பார்த்திங்கன்னா மயில் வாகனம் கடை திறக்க போகிறத பற்றி விசாரிக்கிறாங்க. ஸோ இவங்கிட்ட எதுக்காக நீங்கள் பணத்தை வாங்கினீங்க, உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுனாலும் நான் கொடுத்துருப்பேனே அப்படின்னு சொல்லும்போது, நான் அவர்கிட்ட பணம் வாங்கலை, நான் பேங்க்கில் லோன் தான் போட்டேன் அப்படின்னு சொல்ல, இந்த கடையை நீங்கள் தான் திறந்து வைக்கணும்னு சாமுண்டீஸ்வரி கிட்டே சொல்ல, சாமுண்டீஸ்வரியும் ஓகே சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. இந்த விஷயம் பெரிய பிரச்சனையாகும்னு பார்த்தா இவன் என்னென்னா கடையை திறக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாளேன்னு சந்திரா ஒரு பக்கம் யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. ரேவதி கடையில் நடந்த விஷயத்தை பற்றி கார்த்திகிட்ட எடுத்து சொல்கிறாங்க. கார்த்தி அவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு அங்கேருந்து கிளம்பும்போது, இல்லை அவனை போலீஸில் ஒப்படைச்சாச்சு, நான் தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தேன், இனிமேல் போலீஸ் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொன்னாலும் கார்த்தி அதை ஏற்றுக்கலை. இது ஏதோ பெரிய பிரச்சனை மாதிரி தெரியுது, ஸ்டேஷன் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கார்த்தி ரேவதியை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இதற்கு இடையில் அரெஸ்டான அந்த முருகனை ஜாமீனில் எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த 2 பேர். ஸோ இங்கே கார்த்திக் ரேவதி 2 பேரும் ஸ்டேஷனில் வந்து விசாரிக்கிறாங்க. அவன் ஜாமீனில் போயிட்டான் அப்படின்னு சொன்னதை கேட்டு 2 பேரும் அதிர்ச்சியாகிறாங்க. இதோட எபிசோட முடிச்சிருப்பாங்க. சரி, ப்ரோமோ என்ன அப்படின்னு பார்த்தா இதில் ஏதோ பெரிய விஷயம் இருக்கிற மாதிரி தெரியுது, இந்த கேஸை நீங்கள் தீர விசாரிக்கணும் அப்படின்னு கார்த்தி ரேவதி 2 பேரும் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த அங்கே வேலை பார்த்த ஒரு ஏட்டு அவங்களுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. இது சாதாரணமாக முடிகிற கேஸ் கிடையாது, அந்த பொண்ணோட ஹஸ்பண்டு வந்து இங்கே இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. சரி, இந்த விஷயம் இப்படியே முடிஞ்சிருன்னு பார்த்தா இது பெரிய பிரச்சனையாகும் போல் அப்படின்னு சொல்ல, அவளை போட்டு தள்ளிட்டா என்ன அப்படின்னு சொல்லும்போது கூட இருந்தவர் சொல்கிறாரு, அவள் யார் என்னன்னு விசாரித்ததுக்கு அப்புறம் தான் அவளை போட்டு தள்ள முடியும் அப்படின்னு சொல்லி இங்கே ரேவதியை குறி வைக்கிறாங்க. ரேவதியோட உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த ப்ரோமோவை கொடுத்துருக்காங்க. சரி, என்ன நடக்குது, எப்படி ரேவதியை காப்பாற்றுறாரு அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ப்ரோமோ பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.